கண்ணா, நான் எவ்வளவு நேரமாக வெண்ணெய் ஊட்ட முயற்சி செய்கிறேன், ஆனால் நீயோ பிடிவாதமாகவே இருக்கிறாய். கண்ணா, இவ்வளவு சிறிய வயதில் பெரிய சபதங்களை செய்வார்களா? எப்போது உன் பிடிவாதத்தை விட போகிறாயோ தெரியவில்லை. கண்ணா, வெண்ணெய் சாப்பிடு. ஆம் கண்ணா, சாப்பிடு வெண்ணெயை. நந்தராணி, ஓ நந்தராணி. என்ன, தாங்கள் அனைவருமா? அதுவும் கையில் வெண்ணெய் பானையுடன்? ஏன் கம்சனின் படைகள் வரி கேட்கவில்லையா? நந்தராணி, கம்சனின் படைகள் வந்தது, திரும்பியும் சென்று விட்டது, அதுவும் வரி வாங்காமலேயே. என்ன, கம்சனின் படைகள் வந்தார்களா? வெறும் கையுடன் திரும்பினார்களா? இது எப்படி சாத்தியம்? நந்தராணி, நமது கண்ணன் நின்று அசாத்தியமானதை சாத்தியமாக்கி விட்டான். கண்ணனா? கண்ணா, நீ மீண்டும் எதுவும் துடுக்கான காரியங்களை செய்யவில்லையே? துடுக்குத்தனம் செய்யவில்லை நந்தராணி. பாடம். நமது கண்ணன் கம்சனுக்கும் அவன் படைகளுக்கும் பாடம் கற்பித்தான், அவர்கள் மறக்க முடியாதபடி. அற்புதம் நமது கண்ணன். கண்ணா, நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாயா? பல காலங்களாக இருக்கும் கம்சனின் அநியாயத்தை ஒரு கணத்தில் முறியடித்தாயா? இல்லை அம்மா, நான் எதுவும் செய்யவில்லை. எது நடந்ததோ அதற்கு ராதை தான் காரணம். ராதை தான் எனக்கு உண்டி வில்லை கொடுத்தாள். நான் இதை இயக்க மட்டும் தான் செய்தேன். நந்தராணி, நாம் இத்தனை வருடமாக ஒரு ரட்சகனை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று ஒரு விஷயம் நிரூபணமாகிவிட்டது. கண்ணன் தான் நமது ரட்சகன் என்று. ஆம் நந்தராணி, கண்ணன் தான் நமது ரட்சகன். நாராயண நாராயண. பிரபு, இன்று கோகுலவாசிகள் கண்ணனை தங்களது ரட்சகனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது. பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் கோகுலத்திற்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்திற்கும் ரட்சகன் என்று. இது எல்லாம் நீங்கள் கண்ணன் மீது வைத்திருக்கும் அன்பு. ஆனால் கண்ணன் ரட்சகன் அல்ல. உங்கள் அனைவருக்கும் அவனும் ஒரு புதல்வன், எனது குமாரன். கண்ணன் என்ன செய்தான்? அவன் உண்டி வில்லை மட்டும்தான் செலுத்தினான். அதுவும் நான் கொடுத்தது. மற்றபடி நடந்ததெல்லாம் அது எல்லாம் தாங்கள் நடத்தியது இல்லையா கண்ணா? கோபிகே, இன்று நீ முதல் முறையாக உண்மையை சொல்லியிருக்கிறாய். மாமா, கம்சனின் படைகள் என்னால் அல்ல, மாறாக உங்கள் அனைவரதின் ஒற்றுமை மற்றும் உங்கள் துணிச்சலை கண்டு ஓடிவிட்டார்கள். இல்லை கண்ணா, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். ஆனால் இன்று எங்களுக்கு கிடைத்த வெற்றியானது உன்னால் தான் கிடைத்தது. அது மட்டும் இல்லை கண்ணா, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இதுதான். உன்னுடைய சபதம் நிறைவேறிவிட்டது. இன்று எங்களிடம் நிறைய வெண்ணெய் இருக்கிறது. அதனால் எங்களுடைய குழந்தைகள் மனம் போல் இதை முழுவதும் சாப்பிடலாம். நந்தராணி, கண்ணன் செய்த சபதமோ நிறைவேறிவிட்டது. இப்பொழுது தங்கள் விருப்பப்படி கண்ணனுக்கு வெண்ணெயை ஊட்டிவிடலாம். நீங்கள் கூறுவது சரிதான். சரி கண்ணா, இப்பொழுது நான் உனக்கு வயிறு நிறைய வெண்ணெய் ஊட்டப் போகிறேன். யசோதா அண்ணி, கண்ணன் வயிறு நிறைய வெண்ணெய் உண்ணட்டும். ஆனால் அதற்கு முன் நாம் கோபேஸ்வர் மகாதேவரின் தரிசனத்திற்கு சென்றால் நன்றாக இருக்கும். இன்று நம்மிடம் இருக்கும் பாலுக்கும் வெண்ணெய்க்கும் அவரது ஆசீர்வாதம் தான் காரணம். மிகவும் சரியாக சொன்னீர்கள். நாம் அனைவரும் முதலில் கோபேஸ்வரர் மகாதேவரின் ஆலயத்திற்கு செல்வோம். பால் வெண்ணெய் முழுவதையும் பிரசாதமாக படைப்போம். அதன் பிறகு நாம் உண்ணுவோம். அப்போதுதான் நம் கண்ணனின் சபதமும் நிறைவேறும். அம்மா சொல்வது சரிதான். எல்லாவற்றுக்கும் முன்பு நம் கோபேஸ்வரன் மகாதேவரின் தரிசனம் செய்ய வேண்டும். ஆமிடியனே, செல்லலாம். வா. கோகுலவாசிகளே, உங்களோட மகிழ்ச்சியை எவ்வளவு கொண்டாட முடியுமோ கொண்டாடிக் கொள்ளுங்கள். ஏனெனில் இப்பொழுது ராகு உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை கொண்டு வரப்போகிறார். இது வில்லும் அல்ல, வாளும் அல்ல. இந்த மரத்தாலான சிறிய அஸ்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இதை வைத்து கடவுள் கம்சனின் பால்ய சிநேகிதனை பயமுறுத்தி விட்டான். நீ
என்றாவது இதை செலுத்தி இருக்கிறாயா? மரத்தாலான இந்த ஆயுதத்தை நீ ஆனால் இப்போது இதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். நான் பார்க்க விரும்புகிறேன் அது இதில் என்ன சக்தி இருக்கிறது என்று. நீ இவ்வளவு பலவீனமாகி விட்டாயா? இதன் சிறிய பிரயோகத்தை கூட தாங்க முடியாதபடி. ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம். நான் கடவுள். கடவுள் கம்சன் உன்னை மிகவும் சக்திசாலியாக்கி விடுவேன். யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாதபடி. என்ன, அதற்கு நீ எனது பிரேதமாக மாற வேண்டும். எடுத்துச் செல்லுங்கள் எனது பால்ய சிநேகிதனை, என் அன்பு உலகத்திற்கு. யசோதா அண்ணி, காலம் எப்படி உருண்டோடிவிட்டது. ஒரு காலத்தில் கம்சனிடமிருந்து நம் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு கோபேஸ்வர் ஆலயத்திற்கு நாம் அழைத்து வந்தோம். ஆனால் இன்றோ அதே குழந்தைகள் கம்சனின் அநியாயத்தை கோகுலத்தை விட்டு வெளியே விரட்டிவிட்டார்கள். கேட்டாயா கோபிகையே? எங்கள் கோபேஸ்வரர் மகாதேவரால் தான் உனது வாழ்வு உயர்வடைய முடியும் கோபிகையே. இடேனே, கோபேஸ்வர் மகாதேவர் உனக்கு மட்டும்தான் சொந்தமா? அவர் எங்களுக்கோ ஆராதனை கூறியவர். நாங்களும் சொந்தம் கொண்டாடுவோம். ஆலம்பாசூரன் என்ன சொல்ல விரும்பினான் சானூரா? கடவுளே, தாங்கள் தான் அவனுக்கு எதுவும் சொல்வதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லையே. அறிவேன் நான் கடவுள். கடவுள் கம்சன். ஆனால் கோகுலவாசிகள் இதை மறந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. அவர்களுக்கு என் மீது அன்பும் இல்லை, பயமும் இல்லை. அவர்களுக்கு தங்கள் பால் வெண்ணெய் மீது ஆசை அதிகம். தங்கள் உயிரை விட அதிகம். கடவுளே, வழிகாட்டுங்கள் பிரபு. வச்சாசூரா, கோகுலவாசிகள் கடவுள் கம்சனுக்கு வரியை கட்ட மறுக்கிறார்கள். ஆனால் நீ கற்சிலையாக அமர்ந்திருக்கிறாயா? எனது முன்பு வா. ஆணையிடுங்கள் பகவான். அந்த மூடர்கள் கோகுலவாசிகளுக்கு என்ன தண்டனை தருவது? மரண தண்டனை. உன்னால் முடியுமா வச்சாசூரா? ஏனென்றால் நிறைய பேர் வந்தார்கள், போய் சேர்ந்து விட்டார்கள். கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இடையனும் மிச்சம் இருக்கக்கூடாது கோகுலத்தில். செல். மகளே ராதா, இடையர்களுக்கு அவர்களது உரிமை உங்கள் மூலமாகத்தான் கிடைத்தது. அதனால் கோபேஸ்வர் மகாதேவரின் நீராபிஷேகத்தின் முதல் உரிமையும் உங்களுக்கு தான். கண்ணா, சிவனே மங்கள ஆரதி தாண்டவ சிவனே. நின் பெயர் பொருளே தீர்த்திடும் இருளே அகண்ட அகிலம் மாழ்பவனே. டம டம டமவென டமருக முழங்கிட தந்தையை உன்னருள் நெஞ்சினில் துறந்திட மங்கள ஆரத்தி தாண்டவ சிவனே மங்கள ஆரத்தி தாண்டவ சிவனே. முக்காலமும் உணர்ந்த ஈசனை எம்பெருமானே,
சிந்தையில் அவரை வைத்தால் எண்ணம் யாவும் ஈடேறும். தேவி, இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்று நான் ஆராதிக்கும் மகாதேவருக்கு ஆராதனை செய்யும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. கிருஷ்ணாவதாரத்தில் இந்த வாய்ப்பானது முதன்முறையாக கிடைத்தது. நான் பிறந்த சமயத்தில்தான் பாவி கம்சனின் சேனைகள் பச்சிலங்குழந்தைகளை தேடிக்கொண்டு அங்கு கோபேஸ்வர ஆலயத்திற்குள் நுழைந்தார்கள். தேவி, அப்பொழுது மகாதேவரே நம்மை காத்தருளினார். இன்று இந்த கோபேஸ்வர மகாதேவரின் ஆலயமே கோகுலவாசிகளுக்கு சமாதியாக போகிறது. இன்று இந்த இடத்தில் இருந்து யாரும் உயிரோடு செல்ல மாட்டார்கள். எந்த ஒரு கோபனும், எந்த ஒரு கோபிகையும் அல்லது எந்த ஒரு இடையனோ செல்ல மாட்டார்கள். இந்த பிரஜமண்டலத்திலே இப்படி ஒரு காளை கிடையாது. இது அவசியம் ஒரு அசுரனாக தான் இருக்க முடியும். நாம் விரைவாக செல்ல வேண்டும். இது நம் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம். தாமா, பாற்று தாமா. தாமா, விரைவாக செயல்படுங்கள். நாம் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். விரைவாக. அத்தை. ஆடி! பலராமண்ணா. பலமாக அண்ணா. கண்ணா, நீ அனைவரையும் அழைத்துக் கொண்டு இங்கிருந்து வெளியேறிவிடு. அதுவரை நான் இந்த அசுரனை தடுக்கிறேன். அனைவரும் வாருங்கள். இன்று நீ செய்த காரியத்திற்கு நிச்சயம் உனக்கு தண்டனை வழங்கியே தீருவேன். ஆனால் அதற்கு முன்பாக நான் கோகுலவாசிகளை காப்பாற்றியே ஆக வேண்டும். நானும் பார்க்கிறேன் இந்த கோகுலவாசிகள் எவ்வளவு காலம் என்னிடமிருந்து தப்பிக்கிறார்கள் என்று. அம்மா சொல்லுவாள், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு என்று. இன்று நடந்தது எல்லாம் கம்சனின் எதிர்வினையாகும். நாம் கம்சனுக்கு பால் வெண்ணெய் கொடுக்காமல் அவனது அதிகாரத்திற்கு நாம் சவால் விட்டிருக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கண்ணா, தவறு செய்து விட்டோமா? நாம் கம்சனுக்கு சவால் விட்டு ஏதாவது தவறு செய்து விட்டோமா? சித்தப்பா, எனக்கு உங்கள் பயம் புரிகிறது. ஆனால் மறந்து விடாதீர்கள், கம்சனுக்கும் பயம் தோன்றி இருக்கிறது. அதனால்தான் அவன் இந்த அசுரனை அனுப்பியிருக்கிறான். ஆனால் இச்சமயம் நாம் யார் என்று அவனுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். நாம் முழு சக்தியுடனும் யுக்தியுடனும் கம்சனை எதிர்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கம்சனின் அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் கண்ணா, கம்சனிடம் அசுர படைகள் இருக்கின்றன. நாம் வேண்டுமானால் ஒரு அசுரனை வெற்றி காணலாம். அதன் பிறகு அவன் 1000 அசுரர்களை அனுப்புவான். அப்பொழுது நாம் என்ன செய்வது கண்ணா? மாமா, சேனையின் தோல்வி சேனை வீரனின் தோல்வியில் இருந்தே ஆரம்பித்து விடுகிறது. ஒருவேளை கம்சன் மேலும் அசுரர்களை அனுப்பினால் நாம் அவர்களையும் எதிர்கொள்வோம். ஏனென்றால் யுத்தம் எப்பொழுது ஆரம்பித்து விடுகிறதோ அங்கு சமாதானத்திற்கு இடமில்லை. கண்ணா, எங்களுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்கே அசுரர்கள், எங்கே நாம்? மாமா, பூதனா, உத்கஜன்,
அனைவரும் அசுரர்களே. நான் அவர்களை கொல்லவில்லை, அவர்களாகவே மடிந்து போனார்கள். ஏன் என்று அறிவீர்களா? அவர்கள் மடிந்ததற்கு காரணம் நான் சக்திசாலி என்பதற்காக அல்ல, நான் ஒரு பாலகன். அவர்கள் மடிந்ததற்கு காரணம் நாம் வாய்மையின் பக்கம் இருப்பதினால். ஏனென்றால் நமது பக்கம் தர்ம சக்தி இருக்கிறது. நாம் தர்மத்தின் பக்கம் நிற்கும் பொழுது தர்மமே நமக்கு துணை இருந்து காக்கும். ஏனென்றால் அம்மா சொல்வாள், தர்மமே தலை சிறந்த காவலன். அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தர்ம யுத்தத்தில் தோல்வி அதர்மி கம்சனுக்கு தான் ஏற்படும். கண்ணன் கூறுவது உண்மைதான். நாம் நமது உரிமையில் உறுதியாக இருக்க வேண்டும். கம்சனின் குரூரத்தை நாம் கண்டு கொண்டோம். நமது பாதுகாப்பிற்காக நம்மிடம் ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கின்றது. போரிடுவது. போரிடுவோம், வெற்றி பெறுவோம். அனைத்து கோகுலவாசிகளும் இங்கிருக்கிறார்கள். ஆனால் இந்த கடினமான சூழ்நிலையில் நந்தர் இங்கு சென்றிருப்பார். இது நான் எங்க இருக்கிறேன்? இது எந்த இடம்? என்னை இங்கிருந்து விடுயுங்கள். இது கடவுள் கம்சனின் சொர்க்கலோகம் நந்தா. மன்னர் கம்சன். ஏதாவது சந்தேகமா? ஆனால் நான் செய்த தவறு என்ன? நான் செய்த குற்றம் என்ன? எனக்கு எந்த குற்றத்திற்காக தண்டனை தருகிறீர்கள்? குற்றம், தண்டனை, நந்தன். குற்றம் அல்ல நந்தா. நான் உன்னை வலிமை மிக்கவனாக மாற்ற முயற்சிக்கிறேன். புரியவில்லையா? எனக்கும் புரியவில்லை. அது என்னவென்றால், நான் இதற்கு முன்பு எந்த ஒரு உயிருள்ள மனிதனையும் பிரேதமாக மாற்றியதில்லை. ஆனால் எனது நம்பிக்கை உறுதியானது. எனது இந்த முயற்சி அவசியம் வெற்றி பெறும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது அநியாயம். இல்லை, இது அநியாயம் அல்ல. கடவுள் கம்சனின் நியாயம். கோகுலவாசிகளை பொறுத்தவரை நீ தெய்வத்திற்கு சமமானவன். ஆனால் உன்னிடம் அவ்வளவு சக்தி இல்லை அவர்களை காப்பதற்கு. அதனால் நான் உன்னை சக்தி மிக்கவனாக மாற்றப் போகிறேன். அதனால் நீ பிரேதமாக மாற வேண்டும். மன்னர் கம்சனை, எனது மனைவி, எனது புதல்வன், அனைத்து கோகுலவாசிகளும் கவலையில் இருப்பார்கள். என்னை போக விடுங்கள். அப்படி என்றால் நீ சொல்வது நான் உன்னையும் கோகுலத்திற்கு? இல்லை 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 நந்தா, நீ ஏற்கனவே அங்குதான் இருக்கிறாய். ஒருவேளை உன்னை நான் அங்கு அனுப்பிவிட்டால் உனது மனைவி, புதல்வன், கோகுலவாசிகள் குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இதுதான் பிரச்சனை. கடவுள் கம்சன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் கடவுள் 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 இல்லையா சக்கரமேந்தியவனே? பார்க்க விரும்புகிறாயா உனது மறு உருவத்தை? நந்தா,